கஞ்சா செடியை கடவுளாக வணங்கிய வீட்டு உரிமையாளர் பரபரப்பை ஏற்படுத்திய தூத்துக்குடி சம்பவம். தூத்துக்குடி மாநகரின் மையப்பகுதியான ஆவுடையார்புரத்தில் வீட்டு முன்புறத்தில் மூலிகைச் செடிகளுடன் 8 அடி உயர கஞ்சா செடி வளர்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பகுதியில் வசிக்கும் ஆன்பிராஜ் என்பவர் தனது வீட்டின் முன்புறத்தில் பல்வேறு மூலிகைச் செடிகளை வளர்த்து வந்துள்ளார். அவர் அந்த செடியை மலைவேம்பு என நினைத்து தினமும் நீர் ஊற்றி அதன் வளர்ச்சிக்கு உதவியிருக்கிறார். இந்நிலையில் கட்டிட வேலைக்காக வந்த தொழிலாளர்கள் அந்த செடியை கவனித்து அது கஞ்சா செடி எனக் கருதி காவல்துறைக்கு தகவல் வழங்கினர். இதையடுத்து மத்தியபாகம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று செடியை பரிசோதித்தனர். விசாரணையில் அது உண்மையில் கஞ்சா செடி என்பது உறுதி செய்யப்பட்டது. மேலும் அந்த செடி சுமார் 8 அடி உயரம் வரை வளர்ந்திருந்தது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் கஞ்சா செடியை வேரோடு பிடுங்கி மத்தியபாகம் காவல் நிலையத்துக்கு எடுத்துச் சென்றனர். அங்கு செடியின் எடை கணக்கிட்டு இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தனது வீட்டு முன்புறத்தில் வளர்ந்த கஞ்சா செடியை மலைவேம்பு என நினைத்து பராமரித்து வந்த வீட்டு உரிமையாளர் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தபோது அதிர்ச்சியில் உறைந்துள்ளார். இந்த சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.